ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் எப்பயுமே என்கிட்ட வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்குவான், மற்ற லேடிஸ்கிட்ட ரொம்ப கோல்டாக தான் பிஹேவ் பண்ணுவான். ஆனால் என்னோடய லைஃப்பில் இப்படிலாம் சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே மேடம் இங்கே வந்துருக்காங்க, பட் பாஸ் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் சிசியோட சேர்ந்து அங்கே உள்ளே இருக்காரு. அவள் எப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அப்போ இருந்தே சுத்தமாக மாறி போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்மே இதெல்லாமே கேட்டுட்டு தான் அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ அந்த சிசிக்காவே நெக்லஸ் வந்துட்டு கிஃப்டாக போட்டுட்டு இருக்கோமே, ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அவளை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவனோட எக்ஸ்கல் ஃப்ரெண்டு லியா மரியாவை பார்க்க இருந்திருக்கா. அவள் ஆக்சிடென்ட் ஆக போகும்போது அவனை காப்பாற்றிட்டு அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா போல. ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சியாகி நின்றுச்சுக்கப்ப இப்போ இவங்க பக்கத்தில் அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே பேச வந்ததுமே அவள் டக்குன்னு அங்கே விளைவிக்கிறா. என்னாச்சின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது 1 மில்லியனுக்கு இதை வாங்கி கொடுக்குற லெவலுக்கு இந்த வேலைக்காரவங்க வந்துட்டு உனக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ அதனால தான் அவளுக்கு நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தேன்னு சொன்னதும் ஓ நல்லா எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்குலாம் நீ இப்படி கிஃப்ட்டு கொடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சிசி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சிஸ்டர் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு எனக்கு என்ன சொந்தமோ அது ஏன்ட்ட தான் இருக்கணும், அப்படி என்கிட்ட இல்லைன்னா அது வந்துட்டு இந்த உலகத்தில் இல்லாமே போகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. ஃபஸ்ட்டு நீ அந்த செயினை கலட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதை பார்த்துட்டு அவனுமே கலட்டு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க கழட்டி கொடுத்ததும் அங்கே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு நான் இப்போ தனியாக பேசணும், மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போ அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் இப்போ நீ அவளுக்கு இவ்வளோ கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஜஸ்ட் வந்துட்டு 1 மில்லியன் தான் சொன்னதும் ஓ 1 மில்லியன் உனக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டா, அப்போ வந்துட்டு அதிகமான அமௌண்ட் எதுன்னு கேட்கும்போது 10 மில்லியன் சொல்கிறான். அப்படின்னா ஓகே டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 20 மில்லியனை நீ இப்போ எனக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு அப்படின்ற சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, அவள் வந்துட்டு புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்க பொண்ணு, அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணேன், நீயே ஏதாச்சும் கற்பனை காணாத அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுங்க ரொம்ப கோவமாயிடுறா. ஓகே தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒரு வேஸ் இருக்குது அதை போய் இங்கே தள்ளி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் விழுந்துருச்சு, இது 5 மில்லியன் ஆயிடுச்சு, அப்போ நான் உடச்சிட்டேனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, இது எவ்வளோ வேல்யூ தெரியுமா, இது மார்க்கெட்டில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ இந்த பெயிண்டிங் வந்துட்டு ஐ திங்க் வந்து ஒரே ஒரு பெயிண்டிங் தான் லாஸ்ட் அந்த பெயிண்டர் பண்ணது, இதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், 34 செகண்ட்ஸ் தான் இருக்குது, நீ பண்ணுறியா இல்லையான்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, இந்த அக்கௌண்ட்டில் 20 மில்லியன் காசை நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவங்க நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என் மேலே நம்பிக்கை வை, உண்மையிலே அவளுக்கு எனக்குமே எந்த ஒரு உறவுமே இல்லை, பாஸ் எம்ப்ளாயி மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் மற்றவங்க வந்துட்டு எது சொல்கிறாங்கன்றதுக்காக என் ஹஸ்பண்ட் மேலே நான் சந்தேகப்படக்கூடாது, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேவும் சரி இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட லைன் என்னமோ அதுக்குள்ளே இரு, நீ அதை வந்துட்டு என்னைக்கு வந்து தாண்டுறையோ அன்னைக்கே எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது சீமே அங்கே தான் இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே மெசேஜ் வருது 2 ஹவர்ஸில் இன்னமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. வெளியே வந்து பார்த்தா அங்கே அவளோட ஹஸ்பண்டும் அந்த சிசியுமே அங்கே இருக்காங்க. சிசி இவளோட அங்கே சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹலோ சிஸ்டரின்லா நான் தான் சார்ட்டை வந்துட்டு கேட்டேன், எனக்கு அப்படி பார்ட்டிலாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, நான் உங்களோட வேர்ல்டையுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன்னு சொன்னதுமே உனக்கு வந்துட்டு என்ன தைரியம் தான், நீ வந்துட்டு இந்த சேரில் உட்காந்துருப்ப, இந்த இடத்துல உட்கார்ற தகுதி எனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் என்ற உரிமையில் தான் உட்காந்தேன்னு சொன்னதும் உனக்கு என்ன புரியலையா, மரியாதையே கீழே இருங்க அப்படின்றத சொல்கிறா. ரொம்ப கோவமாயிட்டு அவளுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டதுமே அவள் அங்கே சீட் பெட் எல்லாமே போட்டு விட்டுட்டு அவள் தான் கீழே இறங்கிட்டாள், தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் கோவப்படாத அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவளுக்கு என்ன தைரியம் தான் என்னோட சீட்லேயே உட்காந்துருப்பா, நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு. எங்கே மூஞ்சை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க, மரியாதையோட கீழே இறங்கி போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுமே மூச்சு விடாமல் அங்கேருந்து இறங்கி போயிடுறா. உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து எனக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது, நீ ஆசையாக கூப்பிட்றேன்னு பார்த்தா நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கிறதுக்குன்றதுக்காக முன்னாடி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு அவளுமே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா.
இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அந்த சிசியை பார்த்தா அங்கே போஸ்ட் போட்டிருக்கா. என் லைஃப்பில் ரொம்பவே பெஸ்ட்டான டே, என்னோட ஐடியாலோட சேர்ந்து ஒரு நியூ வேர்ல்டவே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா இவளோட இன்விடேஷனை தான் அவள் யூஸ் பண்ணி அங்கே போயிருந்திருக்கா. கழுத்துலையுமே நெக்லஸை வந்துட்டு அங்கே தூக்கி போட்டதை அங்கே வந்து எடுத்து திரும்ப போட்டிருக்கா. இவ என்ன தைரியம் தான் நான் வந்து சொன்னதை கேட்காம இந்த மாதிரி பண்ணியிருப்பா. கண்டிப்பாக இதுக்கான வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன்கிட்ட மெசேஜ் பண்ணுறா. இப்போ யாரை வந்துட்டு நீ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்க, அப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அதுக்கான வந்துட்டு பதில் நீ எனக்கு சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே இவன் அதை பார்த்துட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கே வந்து ஃபோனை உள்ளே வச்சதுமே, இன்னும் 10 செகண்ட் தான், நீ வந்து பதில் சொல்லலைன்னா கண்டிப்பாக உனக்கு பெரிய ஆப்பு ஒன்று காத்திருக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரையுமே அங்கே அனுப்பி விடுறா. ஏன்னா அந்த லெட்ரு வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் லவரோடது போல். நீ வந்துட்டு பார்ப்போம் அவன் முக்கியமா இல்லை இந்த லெட்ரு முக்கியமானு, நீ இப்போ கால் பண்ணுறியா இல்லைன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க இப்போ நீ அந்த லெட்டரை டச் பண்ணாதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாகி போயிட்டு, அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்திருக்கதான் நான் கேள்விப்பட்டேனே, அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நீ வந்துட்டு ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்லி விட்டுட்டு அந்த புதுசாக வந்திருக்க பர்சனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு எனக்கு தெரியல, பட் என்னோட இடத்த யூஸ் பண்ணி நீ அங்கே வந்துட்டு போயிருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு அவளுக்கு என்ன நடுவில் ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது, பட் நீ இப்போ வந்து பண்ண தப்புக்கு அவளை எல்லாரும் முன்னாடி வச்சு கண்ணத்தை சேர்ந்து அரையணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்ன இந்த பர்சன் இவ ஒரு மிஸ்ட்ரஸ் இவ்வளோ போய் இது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப கோவமாயிட்டு அவனும் கண்ணத்தை சேர்ந்து அவளை அரைஞ்சிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். அப்போ வேகமாக ஓடி வந்துட்டு, நீ இப்போ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போ என் மானமே கப்பலேறி போயிடுச்சு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ இப்போ எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளைனுமே கொடுக்காம இருந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே அதை கேட்டுட்டாவே, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும், எதுவுமே கிடையாதா, அதனால தான் நீ அவளுக்கு 1 மில்லியனுக்கு செயின் வாங்கி கொடுத்தியா, ரெண்டாவது ஏன் இடத்துல நீ உட்கார வச்சுருக்க, அவங்க வந்துட்டு வெளியே உன் கூட சேர்ந்து சுற்றிட்டு போஸ்ட் போட்டுட்டு ஷோ பண்ணிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நான் கண்டுக்காமல் இருக்கணுமா, நீ வந்துட்டு ஒழுங்கா இப்போ என்ன பார்த்து பதில் சொல்லு, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுமே அவனோட அந்த எக்ஸ் லவரோட லெட்டர் எங்கள் கையில் கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணாத, எனக்கு அது வந்துட்டு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதுமே அவன் ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் என்னை இந்த டைம் வந்து மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அந்த சிசி அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே யாவுன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து சீஃப் அசிஸ்டன்ட் போல், இதுக்கப்புறம் நீ அவரோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே, நீங்கள் யாரை கேட்டு ஷெட்யூல்லாம் மாற்றினீங்க, அவருக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு உனக்கு அதுக்கு தகுதி இருக்கா, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பேசுகிறதுக்கு, ஷெட்யூலை மாற்றியாச்சு போய் வேலையை பாரு, இல்லைன்னா பிடிக்கலன்னா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டுருக்கா ஒர்க் பண்ணுறதுக்காக. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, என்னப்பா இது, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இப்படி மூஞ்சத்துக்கு வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா, இவெல்லாம் இங்கே வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கே தகுதி கிடையாது, என்ன தகுதியில் உள்ளே வந்தாலோ இப்படியே இருந்தால் கம்பெனி விளங்கிடும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு பாக்ஸை தூக்கிட்டு போகும்போது அப்போ அங்கே ஜீ வந்துடுறான். இப்போ எதுக்காக நீங்கள் போயிட்டுருக்கன்னு சொல்லும்போது அவனுக்கு எக்ஸில் ஒரு மாதிரியே இருக்குது பார்க்க, இப்படி அவங்க வந்துட்டு என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு என் கூட வான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறா. அப்போ அங்கே யாவை கூப்பிட்டு, உன்னை வந்துட்டு பவர் கொடுத்துருக்குது ஒர்க் பண்ணுறதுக்காக தான், நீ இப்படி எல்லாத்தையும் புள்ளி பண்ணுவேன்னு சொன்னதும், ஒர்க் பண்ணாதவங்களுக்கு புள்ளி பண்ணால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற செட் அவங்க கேட்குறாங்க. இப்போ யாரும் புள்ளிலாம் அதுக்கு மேலே அவங்கள பண்ணலையே, ஒர்க் பண்ணல, ஸோ ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அதை வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீ யார், நான் உன்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவன் எங்கே வேணாலும் வருவா போவான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே அவங்க 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது, பட் இந்த சீப்பான பொண்ணுக்காக அவங்கள மாதிரி ஒரு பெரிய பர்சனை போய் வேலையை விட்டு தூக்குறாருன்னா இவருக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, அந்த லெவலுக்கு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே அவ இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படாதான்னு சொன்னதுமே, அவங்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை கேட்காம நீங்கள் என்ன திரும்ப ஜாயின் பண்ண வச்சுருக்கீங்க, அவங்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃபோட ரைட் ஹேண்ட் மாதிரி சிஸ்டர் எல்லாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கோவப்பட மாட்டாங்களான்னு சொன்னதும், நீ யாரை பற்றி எதுக்குமே கவலைப்பட தேவை கிடையாது, உனக்காக நான் இருக்கேன், எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன், நீ வந்துட்டு கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க வீட்டில் ஃப்ளார்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீ வந்துடுறான். இங்கே பார்த்தா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அதை அவன் பிடிச்சி தள்ளி விட்டதுமே ஹீரோயின் கையில் அடிபட்டுது. அங்கே அந்த சிசி கதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. நீ வந்துட்டு அவளை அசிங்கப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, நீ பிரசிடென்ட்டோட ஒய்ஃபாக இருந்தால் கம்பெனி விஷயத்தில் தலையிடுவியான்னு சொன்னதும், நான் என்ன தலையிட்டேன், நான் ஒன்றும் அவளை புள்ளியெல்லாம் பண்ணலையே, நான் வந்துட்டு அவளோட ரெஸ்யூமெல்லாம் படித்து பார்த்ததில்ல, அவளுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லைன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, ஏன் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கான்றவாசி நீ வேலை போட்டு கொடுத்துருக்கேன்னு கேட்டு
கேட்டதுமே, உன்னோட லைன் எல்லாமே நீ கிராஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறமே நான் வந்துட்டு உன் பேச்ச கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ ஒழுங்கா வந்துட்டு உன் வேலைய மட்டும் பாரு. இந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டு, அவள அங்கருந்து கூட்டிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின், நீ இத்தன நாளா ஏன் முன்னாடியே அவள டச் பண்ணாம இருந்த. இப்ப அவ கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போற லெவலுக்கு வந்துட்டேன்னா, இந்த மேரேஜ்ல இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஐ திங்க் பேசாம வந்துட்டு இந்த மேரேஜ்ல இருந்து நம்ம வெளியேறிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க கால் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கணும். அதுக்கு மேல ஷென் குரூப்போட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், டைவர்ஸ் 15 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். 2வது அத வந்துட்டு அவங்க பார்ட்டி ஒண்ணு நடக்க போது. அங்க பண்ணா அங்க லெட் டவுனா இருக்காதான்னு சொன்னதும், இல்ல இல்ல அது பெர்ஃபெக்ட்டான பிளேஸ். அங்க வச்சு தான் அவன அவமானப்படுத்தணும்னு சொல்றா. ஹீரோயின் அந்த பார்ட்டியில் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சிசி பார்த்தாங்க ஃபோனில் வந்துட்டாங்க. திரும்ப அங்கே ஆக்ஷன் பார்ட்டிக்கு போட்டுட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவனோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. என்னம்மா சிஏ காணோம், நீ மட்டும் வந்திருக்கன்னு சொன்னதும், உங்கள் பையன் வீட்டுக்கு வந்துட்டு 1/2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கன்னு சொன்னதும், உனக்கு அவனுக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின், நீங்கள் பாருங்கள் கையை உங்கள் பையன் பண்ண வேலையேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. எப்பயுமே தன்னோட அசிஸ்டண்டோட சேர்ந்து அவன் சுற்றிட்டு இருக்கான்றதையுமே அவள் போட்டு கொடுத்துடுறா. அவங்க அப்பாவுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாகி போயிட்டு உடனே அவன்கிட்ட கால் பண்ணி, மரியாதையோட இன்னும் 1/2 ஹவரில் நீங்கள் வந்து சரி, இல்லைன்னு வச்சுக்கோமே அப்படியே வராமல் போய் தொலைஞ்சிருன்னு சொல்கிறாரு. ஸோ அவன் இங்கே வர்றான். வரும்போது பார்த்தா அந்த சிசியை தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்ததுமே இதெல்லாமே பற்றி கேட்டதும், நீ என்ன அப்பாட்ட இல்லாத முள்ளாதையும் போய் போட்டு கொடுத்துட்டியான்னு சொன்னதும், நான் என்ன போட்டு கொடுத்தேன்னு சொல்லும்போது, நீ அவளை வந்துட்டு இப்படி காயமாக்கியிருக்கா, அப்படியும் வந்து வேற ஒருத்தி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஏன் புரிய மாட்டேன்னு சொல்கிறப்ப, அவளுமே சிஸ்டர் இல்லைனா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறமே நான் எதுவுமே பேச விரும்பலை, பேசாமல் வா நம்ம 2 பேருமே போய் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும், எனது டைவர்ஸ் வாங்க போறியா, இந்த சின்ன விஷயத்துக்காகவா, நீ இவ்வளோ நினச்சி தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு சொல்லும்போது, உண்மையிலே எங்கே அவருக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு அவள் சொல்கிறா. எனது எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லாமையா நீ வந்துட்டு அவளை என்னோட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவ, நான் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார வைப்ப, என் கார்டை யூஸ் பண்ணிக்குவ, நீ வந்துட்டு மற்ற நேரத்தில் சுற்றிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, ஆஃபீஸோட விஷயமா நீ எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டு இருக்க, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், என்னோட எக்ஸ்கல் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கான்ற வாசி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே கோமாய் போயிடுது. அங்கே ஃப்ரூட் பாக்ஸை தூக்கி அவன் மூஞ்சில் அடிக்க போகிறப்ப அங்கே வேமா வந்துட்டு அவன் மறைச்சிட்டு அங்கே காப்பாற்றினதுமே இன்னுமே வயிற்றுச்சல் ஆயிட்டுருக்கு. இப்போவே தெரியுது இல்லையா நீ எவ்வளோ ப்ரொடக்டிவாக அவன் மேலே இருக்கன்னு, நீ வந்துட்டு இதுக்கப்புறமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்றத சொல்கிறா. நான் ஆல்ரெடி லாயர்கிட்ட சொல்லி டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் நீ வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, நான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், பட் நீ வந்துட்டு வப்பாட்டி வச்சுட்டு அவ கூட சேர்ந்து நானுமே வாழ்கிறதுக்கு விரும்பலைன்னு அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே, என்னப்பா இது வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன் நினச்சா இப்படி கேவலமான ஜென்மமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுமா, விளையாட்டுத்தனமாக நீ ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதன்னு சொன்னதுமே, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டி, நான் வந்துட்டு ஒரே வீட்டில் வந்துட்டு வப்பாட்டியோட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது, அவளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப நான் ஏன் இருக்கணும்னு சொல்லும்போது, நீ ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும், நீ இப்போ வரைக்கும் அவ கூட சேர்ந்து தப்பு எதுவும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், பட் வந்துட்டு உன் லைன் என்னமோ நீ கிராஸ் பண்ணிட்ட, ஸோ இதுக்கப்புறமே ஒன்றா இருக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அதான் பெஸ்ட்டான ஐடியான்னு சொல்லும்போது, அங்கே அவனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். உன்கிட்ட இப்படி வெட்டி பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் வந்து போகணுன்னு சொன்னதும், என்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது உனக்கு அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும், எனது ப்ரெக்னென்ட் அப்படின்ற செட்டு கேட்கும்போது, ஆமாம் நீ வந்துட்டு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க ஒருத்தி கூட சேர்ந்து பேசிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கும்போது, நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன் என்ன வந்துட்டு தப்பா, நான் அவனோட குழந்தைக்கு தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது உன்னோட பேபியுமே கிடையாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா, இனமே என்னோட அம்மா அப்பா வந்துட்டு நீங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, அவங்க அம்மா இதெல்லாம் உண்மை இல்லை நீ சும்மா தானே சொல்கிறேன்னு சொன்னதுமே எங்கள் கையில் கொடுத்துட்டு இதெல்லாமே பாருங்கன்னு சொல்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அப்பா இன்னுமே அவன் மேலே தான் கோபமாயிட்டுருக்காரு, கோவப்பட்டவங்க அடிக்கிறாரு. இப்போ அசிங்கம் பிடிச்சவனே, நீ இப்படிலாம் வந்துட்டு கேவலம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வேலையை பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு நிலமை வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா அப்படின்றத சொல்லும்போது, இப்போ நான் இந்த ட்ராமாவெல்லாம் பார்க்க விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்கேருந்து போனால் அவங்க கையை பிடிக்க வரான். பட் ஹீரோயின் அங்கே விலைக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. வீட்டில் நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நான் சொன்ன இடத்துக்கு இதெல்லாமே கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு, மேடம் உங்களுக்காக அந்த ஃப்ளார் ஷாப்லேருந்து அந்த வேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, போன டைம் உடஞ்சி போச்சுலன்னு சொல்கிற போது நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு
ஒரு கார்டை கொடுத்து நீங்கள் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப, மேடம் நீங்கள் இப்போ வரைக்கும் சார் கூட சண்டையே போட்டது கிடையாது, டைவர்ஸ் உண்மையிலேயே வாங்க போகிறீங்களான்னு சொன்னதுமே வாழ்க்கையில் கசப்பு வந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து வந்தால் அது ரொம்பவே மோசமாக தான் போகும். ஸோ நம்ம விலகி போகிறதா நல்லதுன்னு நம்ம சொல்கிறா. பிறகு இந்த ஆஃபீஸில் அந்த சிசிட்டு அங்கே 2 கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீ ரொம்ப திறமைசாலி தான்ப்பா, வந்து வரவங்களையுமே பார்த்தா உடனே வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்துட்ட பொசிஷனுக்கு நீ பேசாமல் சாட்டையுமே எங்களை பற்றி நல்லா சொல்லு, ஸோ எங்களுக்குமே வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா அவர் அப்படி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கா. அப்போ அங்கே யாவும் வர்றாங்க. அவங்கள பார்த்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்த, உன்னை தான் ஃபயர் பண்ணியாச்சுல, இப்போ சார்ட்டை போய் நீ வந்து பெக் பண்ணாலும் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னோட அசிஸ்டன்ட் யார்கிட்ட பெக் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி அங்கே மூஞ்சி வச்சுட்டு நடிச்சிட்டு இருக்கா. இப்போங்க நம்ம ஹீரோயின் யாவட்ட இந்த கம்பெனி இப்போயுமே என்னோட அண்டரில் தான் இருக்குது, ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே காசை பேசிட்டு வேலையை வந்துட்டு பார்க்காம சுற்றிட்டு இருக்க எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவகிட்ட உன்னோட பாஸை நான் வந்துட்டு மீட் பண்ணணும், ஸோ அதுக்கு மீட்டிங்க்கு நீ ஏற்பாடு பண்ணு, 15 நிமிஷத்தில் அங்கே மீட்டிங் ரூமுக்கு வர சொல்லுன்னு சொன்னதும் அவர் மீட்டிங்கில் இருக்கார், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க டைம் இருக்காதுன்னு சொன்னதும் அப்படியா, ஆனால் வந்துட்டு எனக்கு ஜஸ்ட்டு 15 நிமிஷம் தான் டைம் ஆகும், அதுக்குள்ளே என்னை வந்து மீட் பண்ணணும், இல்லைனா நான் கோர்ட்டுக்கு வந்து போய் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிருது. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவள் பக்கத்தில் வந்து நான் இப்போ பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி கிடையாது, கிவ் அப் பண்ணிட்டேன், ஸோ நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா அந்த பொசிஷனுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு அவன் வேகமாக விழுந்தடிச்சு வந்துட்டு எதுக்காக இப்படி ஆஃபீஸில் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, நான் டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் பட் உன் கூட சேர்ந்து எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நீ இப்போ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறா, நீ இப்போ உன் குழந்தையோட அப்பாக்காக என்னை விட்டுட்டு போக பார்க்குறேன்னு சொன்னதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுற, சைன் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது அப்படின்னா ஓகே நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ணிவிட்டு கையில் கொடுத்தா அதை கூட வாங்காமல் போகிறா. அப்போ யாவது அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ உடனே அவன் கால் பண்ணி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்க சொன்னேனே என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ வரைக்கும் விசாரிச்சதில் உன்னோட பொண்டாட்டிக்கு வந்துட்டு யாரு கூடயுமே அஃபர் இல்லைப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அவங்க மேடம் இது வந்துட்டு அவரோட பேபி தானே, நீங்கள் எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவனை மாதிரி ஒரு ஏமாத்துக்காரனுக்கு இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ விலகி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த சிசி அங்கே பேச வந்ததுமே மேடம் நான் காரை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நினைக்கிற மாதிரி கிடையாது மேடம், எனக்கும் அவருக்குமே அவருக்கும் பாஸ் எம்ப்ளாய் என்ற உறவு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, உன்ன மாதிரி பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன் கழுத்தில் நீ செயின் போட்டிருக்க பார்த்தியா அதிலே வந்துட்டு தெரியுது உன் மனசில் அவன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோ, ட்ராப்பை விரி அவனை வந்துட்டு வலையில் மாட்டவை அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு பணக்காரவங்களா இருந்தால் என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துவீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் பரவாயில்லையே ரோஸ் எல்லாம் வருதா உனக்கு, நீ பண்ணுற வேலைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதே அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீ வந்து காசு இருந்தால் என்ன வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துவியா, ஏன் உன் பொசிஷனை நான் எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு திமுறாங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ நீ எல்லாம் அடுத்தவங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு, அவர் ஒன்று லவ் பண்ணலை, நான் வந்துட்டு அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கேன், நல்ல நினைவுகளை என் கூட சேர்ந்து இருக்குது, ஏன்னா அவர் வந்து லைக் பண்ணுவார் தான் பயந்துட்டு இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து ஒரு அறை விட்டுட்டு நீ எப்பயுமே ஒரு சப்ஸ்டியூட் மட்டும்தான், அதுக்கு வந்துட்டு ரசிப்பாங்க, அதுக்கு எதைனாலும் இற போடுவாங்க, பட் வந்துட்டு நீ என்னோட பொசிஷனை எடுத்துடலான்னு மட்டும் எப்பயுமே நினச்சிடாத, ஏன்னா அது எப்பயுமே உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது, அவன் கொடுக்கவும் மாட்டான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஆம்பளைங்களை பற்றி அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து இப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியான்னு சொன்னதோ அப்படின்னா நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறத பற்றி யோசிக்கிறியா, நீ அப்படி மட்டும் நினைக்காதன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்பார் அப்படின்ற செட்டு போகும்போது அங்கே அவன் பயந்து விழுந்தடிச்சு வேகமாக ஓடி வந்துட்டு நிற்க சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினை. பட் அவள் காது கொடுத்து கேட்காம அங்கேருந்து போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்பரவுமே பிளாக் பண்ணிடுறா. அவனுக்கு இன்னுமே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னா நான் இப்படி உன்னை விட்டுவே நினைக்கிறியா, உன்னை எத்தனை வருஷங்கள் வச்சுனாலும் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு பேபியை பேத்து அங்கே வந்துட்டு சூப்பராக அந்த பையனோட சேர்ந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் அம்மா இந்த கிளாஸ் போட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கீங்கன்னு சொன்னதும் அம்மா எப்பயுமே அப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க போகும்போது நம்ம ஜீ வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்பயுமே நான் அவாய்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், பரவாயில்ல நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு நீ ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு ப்ளீஸ், நம்ம திரும்ப ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பையனை பார்த்துட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னோட குழந்தை, இந்த குழந்தைய பற்றிலாம் கேட்கணும்னு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறா. அவன் கெஞ்சிட்டு இருக்கான் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொல்லிட்டு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க, எல்லாமே முடிஞ்சு போன பிறகு திரும்பவுமே சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு என்ன
என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொன்னதுமே, அப்படியா இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி மட்டும் சாகிற வரைக்கும் வந்துடாத, அதை மட்டும் நீ பண்ணுன்னு சொன்னதுமே அவன் இங்கே கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிசி வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க வந்துட்டா, நீ அவ கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ இங்கே வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு போனதுமே தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுனே அவன் கத்திட்டு இருக்கும்போது அவங்க நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தான் உங்களை சுத்தமாக பிடிக்கல, அவங்க வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து குழந்தை பெற்று வச்சுருக்காங்க, இப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கல, நான் வந்து உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி என்ன விடலான்னு சொல்லிட்டு இருக்கா, நம்ம முந்தி மாதிரியே திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் எனது முந்தி மாதிரியே ஸ்டார்ட் பண்ணலாமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன டச் பண்ணியிருக்கேனா, உன்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் அப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கேனா, உன் கூட சேர்ந்து நான் அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேனா, அப்படி எதுவுமே கிடையாது, நீயா வந்து கற்பனை கண்டுட்டு இருக்காத, நான் வந்துட்டு எப்பயுமே அவளை மட்டும் தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்துட்டு லவ்ன்றது இப்படி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னாலையுமே உங்களுக்கு பேபி பெற்று கொடுக்க முடியும், ரெண்டு பேருமே சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அது அது எப்பயுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு அவங்க வீட்டில் அந்த பையன் கேட்குறான், அம்மா இப்போ ஒரு அங்கிள் வந்தாரே அவர் யார், அவரை பார்த்ததுமே உங்கள் ஃபேஸ் எல்லாமே ஆட் ஆயிடுது, ரெண்டாவது அவரோட ஐஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, அவர் என்னோட அப்பாவான்னு சொல்லி கேட்டதும் இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்ற சொல்லும்போது அவர் உங்களை புள்ளி பண்ணிட்டு இருக்காரான்னு சொன்னதும் அம்மாவை யாராச்சும் புள்ளி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க ரொம்ப இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே நான் வரேன் மீட் பண்ணேன்னு சொல்கிறேன். அங்கிள் ஏன் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமானவர், அவர் எப்பயுமே எங்கள் அம்மாவோட பின்னாடி தான் சுற்றுவாருன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பேசினதுமே ஹீரோயின் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப க்யூட்டாக அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம யானை போய் மீட் பண்ணுறா, அவனுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, ஃப்ளார்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போகும்போது வேமா அங்கே வந்துட்டு நம்ம யான் பிடிச்சிக்கிறான். அங்கே ரெண்டு பேரோட ஐ கான்டாக்டுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்போ அங்கே அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஜீமே வந்துடுறான். அப்போ அங்கே அவன் நீ என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா, போது என் கூட சேர்ந்து கிளம்பி வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்ததுமே அங்கே நம்ம ஏன் நீ எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு வர பிடிக்கலன்னா தொந்தரவு பண்ணாதான்னு சொன்னதும் இவன் என்னோட ஒய்ஃபை வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ யார் வந்துட்டு நடுவில் வர்றதுக்கு, அப்போ இவன் கூட சேர்ந்து நீ கனெக்ஷனில் இருந்துட்டா என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயின் வாய முடிட்டு பேசாம இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. ஏமாற்றிட்டு நல்ல மாதிரி இங்கே வந்து நடிக்கிறியான்னு சொன்னதும் நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு, ஒரு ஃப்ளாஷ் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னதும் ஒன்றை விட நான் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரொம்ப சண்டே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு வாய முடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்கிறா. நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துடு, நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறேன், எந்த ப்ராப்ளமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அப்படிலாம் வந்துட்டு எப்பயுமே நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வரமாட்டேன் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ சிசியோட சேர்ந்து சுற்றிட்டு எல்லாம் வேலையும் பண்ணிட்டு இருப்ப, ஆனால் நீ வந்துட்டு நான் யார் கூட சேர்ந்து இருக்கணுன்றதை ஸ்டாப் பண்ணுவியா, அதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேத்துக்குமே டைவர்ஸ் ஆகிருச்சு, நீ வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், நீ இப்படிலாம் இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாதான்னு சொன்னதும் அவன் எனக்கு கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயின் அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணதுமே அங்கே நம்ம யானுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன் கோமாயிட்டு பேசினதும் இவன் காலரை பிடிச்சிட்டு இருக்கான், இவனோட குழந்தை தான் அந்த குழந்தையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அறிவில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்படி இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ மரியாதையோடு இங்கேருந்து போயிரு இல்லை அசிங்கப்பட்டுருவ அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அவனுமே அவமானப்பட்டு போய் அங்கேருந்து போக வேண்டியதாயிருது. அவங்க நம்ம ஹீரோயினுக்கு அவன் தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். கோவத்தில் இப்படி வந்துட்டு அங்கே குழந்தையோட அப்பா அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டி விட்டேன்ல சாரி அப்படின்றத அவள் சொல்கிறா. இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வந்துட்டு கரெக்டான டிசிஷன் தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நான் எப்பயும் அவனை விட்டுட்டேன், இப்போ வந்து தொந்தரவு பண்ண என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ பேபிகிட்ட சொன்னியா அதான் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதை கேட்டுட்டு யானுமே கரெக்டாக நான் உன்னை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீ வந்துட்டு குழந்தைக்கு அப்பா வந்துட்டு ரொம்பவே முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டே இல்லையா, கண்டிப்பாக குழந்தைக்காக நீ வந்துட்டு இன்னொரு அப்பாவுமே சூஸ் பண்ணணும், நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிச்சான்னு சொன்னதுமே இப்போ வரைக்கும் அப்படி எந்த ஒரு எண்ணமே இல்லை, அப்படி குழந்தைக்கு அப்பாவுமே தேவையும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. பட் நீ யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கா. அவங்க அம்மாவை போய் அங்கே நம்ம ஏன் மீட் பண்ணுறா. அவங்க அம்மா போன டைம் ஒரு பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதை பற்றி நீ எதுவுமே என்கிட்ட இப்போ வரைக்கும் பேசவே இல்லையே, என்ன நீ சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் பட் நம்ம ஹீரோயின் எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமே கிடையாது, பேபிக்கு வந்துட்டு அப்பாலாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினா இல்லையா, அதுதான் உன்னோட மைண்டில் போயிட்டுருக்கு, நீ எப்போ வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவ, பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஃப்ளார் ஷாப்புக்குள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்கமே ஃப்ளார் எல்லாமே தலை கவுந்துடும், அந்த லெவலுக்கு பியூட்டிஃபுல்லாக இருப்பான்னு சொன்னதும் போதும் வர்ணனை என்னைக்கு என்ன கூட்டிகிட்டு வந்து காமிப்பா அப்படின்ற செட்டுங்க கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும்
இருந்தாலுமே ஃப்ளாரவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காதடா, அது எல்லாத்தையும் வேலைக்காரவங்க கூட பார்த்துக்குவாங்க, பொண்ணை கூட்டிட்டு வா, நான் வந்துட்டு என்னோட மருமகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயினை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியாக அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சாரியுமே கேட்குறா, நான் இத்தனை நாள் உங்களை மீட் பண்ண வரல இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே, நீ எவ்வளோ நாள் ஆச்சு எங்களை மீட் பண்ண வந்து, மேரேஜ் ஆகி பேபி பிறந்து எதுவுமே கண்டுக்காம விட்டப்பா, உன்னை பனிஷ் பண்ணுறோன்னு சொன்னதும் சரி ஓகே பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், நான் இப்போ இதை ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுமே சந்தோஷமாயிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட சைடில் தான் அந்த பாட்டிலுமே வருது. இப்போ நீ என்னப்பா இப்போ யாராச்சும் லவ் பண்ணிட்டுருக்க, டேட் பண்ணுறியான்னு செட்டங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லைன்னு செட்டங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தா அங்கே அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறான். ஏன்னா அவங்க அம்மா பொண்ணு வந்துட்டு கைக்கு வரமாட்டானா, நீ தான்டா ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க தொடர்ந்து வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அங்கே மெசேஜை டிலீட் பண்ண இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு, என்னப்பா ஃப்ளாட் ஷாப் ஓனர் உண்மையில இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அவருமே சிங்கிள் நீமே சிங்கிளாக இருக்க ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு உண்மையில இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாருன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ இப்போ மெசேஜ் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே பட் அங்கே வந்துட்டு ஒத்துக்க மாட்டா மெசேஜ் பண்ணுறதுக்கு. அங்கே அவள் வந்துட்டு திரும்ப அங்கே காம்படிஷன் வச்சு விளையாடும் போது தோற்று போயிடுறா. அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து உடனே ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு என்ன வந்துட்டு நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் கிளப்பில் இருக்கேன்னு சொன்னதும் நான் உடனே மீட் பண்ண வரேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவன் வேமா வந்துட்டு அவளுக்கு அங்கே கோட் எல்லாமே போத்தி விட்டு அவே ட்ரிங்க் பண்ணியிருக்க, இந்த மாதிரி டயத்தில் நீ இப்படி கோட் போடாமல் இருந்தால் உனக்கு குளிராதாரன்னு சொல்லும்போது நான் கொஞ்சமாக தான் குடிச்சேன் நிறைய இல்லைன்னு சொல்கிறா. ஏன்னா இந்நேரத்தில் நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணேன்னு சொன்னதும் மெசேஜ் பார்த்தா நான் உன்னை திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு சேம்லெஸ் எப்படி அனுப்பி விட்ருக்காங்க பாருன்னு சொல்கிறா. நம்ம ஏன்மே சரிவா டைம் ஆயிட்டுருக்கு, நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதான் ஞாபகம் வந்துட்டு இருக்காவே உண்மையில இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் நான். பட் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படி இருக்காது, நான் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதோ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே வீட்டுக்குமே போனதுமே அங்கே நம்ம ஏன் அங்கே வந்து அவளை பத்திரமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இல்லை வீடு வந்துருச்சு நான் போய்க்கிறேன்னு சொல்லும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறான். அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ ட்ரிங்க் பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். அங்கே மெய்ட் வந்துட்டு இப்படி மேடம் பையன் தூங்கிட்டான்னு சொல்லும்போது இப்போ நானுமே கிளம்புறேன்னு சொன்னதும் இவ்வளோ தூரம் வீடு வரைக்கும் வந்திருக்க, வா உட்காந்து பேசலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவளுக்காக தலைவலியில் இருக்கவுமே சூப்பராமே கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே காலத்துக்கவே மடியில் வச்சதோ அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ ஏன் பயந்துட்டுருக்க, மெடிசன் போட்டு விடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு மெடிசன் போட்டால் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ என்ன உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை இன்னுமே லைக் பண்ணிட்டு இருக்கா, அவன் உன்னை வந்துட்டு இவ்வளோ தொந்தரவு பண்ணி கூப்பிடுறானே, நீ இப்போ திரும்ப அவனை போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நான் ஏன் ஆசைப்படுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. திரும்ப போனாலுமே ரொம்ப ஹேட்டாக இருக்கும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே வேறு ஒரு பர்சன் உன்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணால் நீ என்ன அதை கன்சிடர் பண்ணுவியான்னு சொன்னதுமே அது சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு நீ என்ன அப்போ அந்த பர்சனை ஹேட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறா. பட் அவன் நீ என்ன அப்போ ஹேட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும்போது நான் உன்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நீ அவசரப்பட்டு நீ வந்துட்டு எந்த முடிவுமே இப்போ உடனே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் மனசு எவ்வளோ காயமாக இருக்குன்னு, பட் வந்துட்டு நீ என்னை வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணால் நல்லா இருக்கும், நான் குழந்தைய ஒன்றுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்குமே உன் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிடுறான். அப்போங்க ஏன் சொல்கிறாரு நீ வந்துட்டு மற்றவங்களோட டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது, பட் வந்துட்டு நீ என்னை கன்சல்ட் மட்டும் பண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு இவனை பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. அந்த ஃப்ளாஷ் ஷாப் ஓனர் உங்கள் ஒய்ஃபுக்கு 1 இயராக தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க, பட் பேபி வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு, அப்போ வந்து பேபி உங்களோட தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு நான் என்னோட பிள்ளையும் பொண்டாட்டி இப்போயும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு அவங்க ஏன் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அந்த சிசி வந்து தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் பட் ஓ மேலே எனக்கு எந்த லவ்வுமே கிடையாது, நீ ஏன் வந்துட்டு கற்பனை கண்டுட்டுருக்காது அப்படின்றதாவே சொல்கிறான். ஒருவேளை சியாவே என்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலுமே நான் கண்டிப்பாக உன் கூட வரமாட்டேன், உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஹோப் கொடுத்தீங்க, இப்போ என்ன வேணான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அழுகிறா. அவள் பின்னாடி பைத்தியம் மாதிரி போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அங்கே சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறா.
நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ளார் ஷாப்பில் தான் இருக்கா. அங்கே நீ என்ன குழந்தைய கூப்பிட போலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நேனி வந்துட்டு அங்கே போகிறாங்க காய்கறியெல்லாம் வாங்க, அப்போ குழந்தைய அவங்களே கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு அவ சொல்கிறா. குழந்தைய நானுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் கூட்டிகிட்டு வா, என் ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு அவனுமே ஆசைப்பட்டான்னு சொன்னதும் ஹீரோயின் ஆமாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறா. நீ உன்னை விட பெஸ்ட்டான டீச்சர் அவனுக்கு கிடைக்க மாட்டாங்க நாங்கள் நம்ம ஏன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீயே இப்போ ஃப்ளார் எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பழகிட்ட, இன்னும் சில டெக்னிக் மட்டும்தான், அதை கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டீச்சர் ஆயிடுவோம் உன் பையனுக்கே நீன்னு சொல்லிட்டு அவர் எப்படி வந்துட்டு ஃப்ளாரை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும்னு நாங்கள் வந்துட்டு டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்கு. நான் அவனை பார்த்ததுமே இப்போ என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பேபி என்னோட தானே அப்புறம் ஏன் நீ என்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராடு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் வந்து இப்படி சொன்னேன்னு சொன்னதுமே, பட் வந்துட்டு புள்ள என்னோட தானே ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். ஆனால் அது கண்டிப்பாக என்னால் முடியாது, எல்லாமே வந்துட்டு முடிஞ்சது தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. இனிமே ஓடி வந்துடுற அம்மான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பையனை பார்த்தாவே நான் தான் உன்னோட அப்பா கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு, பிள்ளைகிட்ட என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறான்னு. அப்போ அங்கே அந்த பையன் சரி இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனை நாள் அம்மா கூட வந்துட்டு அப்பா சின்ன பிரச்சனையாக இருந்துச்சு, நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணுற யாரையுமே எனக்கு பிடிக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு அவங்க அம்மாவை தான் ஹக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ண வந்துடாதீங்க அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயின் நீ நேனியோட சேர்ந்து வீட்டுக்கு போ அப்படின்ற சைட்டு ஆன்ட்டி நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றா. அவனை பார்த்து நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து பேசுனேன்னா நான் வந்து திரும்ப உன்ட்ட வந்துடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு, நான் உன் மூஞ்சவே பார்க்க விருப்பம் கிடையாது, நான் கண்டிப்பாக உன்னை எப்பயும் ஏற்றுக்கவும் மாட்டேன், ரொம்ப லவ் பண்ணி பெரிய பாவம் பண்ணிட்டேன், அந்த புள்ள வந்துட்டு என்னோட ரத்தம் சதையால் உருவானது, அது எனக்கு மட்டும் தான் சொந்தம், உனக்கு எந்த சொந்தமுமே கிடையாது அப்படின்ற சைட்டு அங்கேருந்து கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஏன் நான் ஃபைனலாக வந்துட்டு டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபேவராக தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயின் நீ எப்பயுமே நீ ரொம்ப நல்ல மனுஷன் தான், நான் வந்துட்டு நீ என் மேலே ரொம்பவே ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, பட் என் பேபிக்கு வந்து ஒரு பாசம் காமிக்கிற மனுஷன் தேவை கிடையாது, ஒரு நல்ல வந்துட்டு பர்சன் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு வந்துட்டு நானே போதும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைய நல்லபடியாக நான் பார்த்துக்க முடியும், எனக்கு அந்த லெவலுக்கு சக்தியுமே இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், பட் உன்னோட ஆசைக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், பட் அதுக்கு வந்துட்டு நான் கரெக்டான பொண்ணு இல்லை, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது, நல்ல பொண்ணாக சூஸ் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவளோட டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறான். பட் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்னதும் கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்கிறா. சரி குழந்தை கூப்பிடணும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அம்மா அங்கே வந்துட்டு சொல்கிறத தட்டிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் என்ன பார்த்துட்டீங்களான்னு சொன்னதும், பொண்ணு உண்மையிலே ரொம்ப போல்டானவப்பா, சின்ன வயசில் என்னவே பார்த்த மாதிரி எனக்கு தோணுது, உங்கள் அப்பாவை நான் டைவர்ஸ் பண்ண பிறகு ஏதாச்சும் ஒரு பையனை போய் மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை வேற ஒரு பர்சனை தேடிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க, பட் வந்துட்டு நான் தைரியம் இருந்துச்சு என் பிள்ளைய தனியாக வளர்த்தேன், அதே மாதிரி தான் இந்த பொண்ணை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன், உண்மையிலே வந்துட்டு நல்ல பொண்ணு, வா வீட்டில் சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பாடெல்லாம் ஆறிட்டுருக்கு, நீ கண்டிப்பாக இதுக்கப்புறமாச்சும் வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்ற சொன்னதும், அம்மா அதை பற்றி நான் யோசிக்கிறேன், அவள் கூட தான் சேர்ந்து இருக்க முடியலனாலும் அவளோட ஃப்ரெண்டாக நான் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீ ஒரு நாளைக்கு அந்த பொண்ணையுமே வீட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவங்க ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, பார்த்தா அவளை அங்கே ஒரு பைத்தியம் மாதிரியே மாறி போயிட்டு அவனோட ஃபோட்டோ வச்சுட்டு நீ எதுக்காக என்னை வந்துட்டு லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற செட் அங்கே புலம்பிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலேயே வந்துட்டு இந்த பொண்ணு பைத்தியமாயிட்டா, இப்படி வந்துட்டு ஒரு ஆம்பளை பின்னாடி லூஸ் மாதிரி வந்துட்டு சுற்றினா இதான் கிடைக்கும், அதான் அடுத்தவங்க புருஷன் தான் கிடச்சிச்சா, அதான் இந்த நிலமன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜீமே வந்துடுறான். அங்கே அவளை பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக என்ன லவ்வெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து அவங்க பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நீ இப்படி பண்ணாத, இப்படி பண்ணுறதுனால முட்டாள் மாதிரி நீ தான் தெரியலன்னு சொல்கிறான். பட் வந்து பேசுகிற எதுவுமே காதலே விழுகலை, உண்மையிலே அவன் பைத்தியமாக தான் போயிட்டான். அவன் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கான், உன்னால் வந்துட்டு என்னோட ரெப்புடேஷனுமே கெட்டு போயிடும் சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா திரும்ப குழந்தைய கூப்பிட்டுட்டு கண்ட்ரியை விட்டு போகும்போது, அம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற செட்டு கேட்டதுமே நம்ம ஐலாண்டுக்கு போக போகிறோம் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அம்மா அங்கே பாருங்க உங்கள் ஃபோட்டோ அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பெரிய பிஸ்னஸ் ஐக்கான் ஆயிடுறா. அந்த பையனுமே அம்மா வளர்ந்து நான் பெரிய ஆளாகி உங்களை மாதிரியே மாறுவேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக ஏன் இல்லை என் பிள்ளை என்ன மாதிரி தான் ஆகணும்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மேரேஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு சாய்ஸ் தான், உமன் வந்துட்டு எப்பயுமே
இண்டிபெண்ட்டாக இருந்து பழகணும். நம்மளோட லைஃப்பை யாரால் ஸ்டாப் பண்ண முடியும்? நம்ம நினச்சா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. என்னோட ஹஸ்பண்டை நம்பி நான் எப்பயுமே டிஃபெண்ட்டாக இருந்ததே கிடையாது. இதுக்கப்புறமே தான் ஒரு உமன் வந்தது எப்பயுமே வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம கையில் வந்துட்டு கொஞ்சம் காசு இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு மரியாதை ஜாஸ்தி தான். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.